மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னிலே இருந்த ஒன்றையானறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றையானறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றையாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றையானறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றையானறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றையாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. கோவில் போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ அதனால காலையில எல்லாம் குளிச்சு முடிச்சு மேக்கப்லாம் பண்ணி 2-3 மணி நேரம் பண்ணி ரெடி ஆகி வெளில வந்துட்டோம். எங்கள் சித்தி வேற இன்னைக்கு பிளான் பண்ணி அழகா வர ஆயிடுச்சு என்னோட. அதை முறியடிக்கிறதுக்குன்னே இன்னைக்கு நான் வீடியோக்கு பேசுறேன். என்ன சித்தி அழகா இருக்கிறேன், எப்படியோ உண்மையெல்லாம் வெளியே வருது. பாத்துக்கலாம் வாங்க, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஒக்க பசங்க சேனல்ல கோவில் போற வழியில எதை வேணா கட்டுப்படுத்தலாம், வயிற்றெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கேன்டீன் வந்துட்டோம். இதுல வீட்லயே தீக்ஷிகா சாப்பிட்டதுனால வெளியில விட்டுட்டு போற ஒரு ஐடியால இருக்கிறோம். தோசையா இட்லியா, கெட் ரெடி ஃபார் அதிரடி. வாங்கிட்டு போலாம் உள்ள. நாங்கள் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள வந்தோம், கேன்டீன் வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா தோசை பக்கல பிளேட் மெசேஜ் வந்துருக்கிறேன். அசிங்கப்பட்டு நிறைய மதியம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி காலியாக போனோம், மதியம் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஃபுல்லான மாதிரி ஃபீல் இல்லை. இன்னொரு தான் சாப்பிடாம வேணாம் கேட்டால் திட்டிடுவாங்க. வாங்க கோவில் போகலாம். எங்கள் ஏரியா கல்பாக்கம் வந்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப் வாங்க, டவுன்ஷிப்பில் இருக்கிற கேன்டீனுக்கு வாங்க. 155 ரூபாயில் 3 பிளைன் தோசை, 2 மசால் தோசை, 6 இட்லி, 2 மெதுவடை, வயிறு ஃபுல்லாக வெளியே போகிறோம். ஸோ நீங்கள் கல்பாக்கம் வந்தால் கன்ஃபார்ம் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடு எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாலாறுக்கு வந்துட்டோம். வாயூர் பாலாறுக்கு வந்துட்டோம். இதுதான் பாலாறு. இதுலேருந்து 1 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஒரு டேம் இருக்குது. டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் போகிறோம். இப்போ பாலாறு பார்த்துக்கோங்க எல்லாரும். லாஸ்ட் டைம் நான் நிறைய டைம் வந்திருக்கோம். அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா டேம்ல எப்படி அந்த சர்க்கிள் போகும் தண்ணி போயிருக்கோம். ஆனால் இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணிலாம் வந்து வத்துருச்சு. இப்போ கொஞ்சம் அளவு இருக்குது, ஆனாலும் நிறைய பேர் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வீக்கெண்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஈவினிங் டைமில் வருவாங்க. வெயில்ன்றதுனால எங்கள் சித்தப்பா எங்களை காலையிலேயே வர வச்சுட்டாரு. கோயில் போயிட்டு வர வழியிலே இருக்கிறதுனால நாங்கள் இப்படியே வந்துட்டோம். ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். குளிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக கன்ஃபார்ம் போனீங்கன்னா இந்த சைட் வாங்க, வந்துட்டு கோவிலாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலாறுலாம் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆனால் மழை காலத்தில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பாருங்கள். டைம் கன்ஃபார்ம் மழை டைமில் வந்து நிறைய வெள்ளம்லாம் போகும்போது டேமில் அழகாக சர்வலாக இருக்கும்போது வீடியோ எடுத்து கன்ஃபார்ம் நாங்கள் போகிறோம். லாஸ்ட் டைம் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணாருன்னா கேமராமேனு நாங்கள் மேலே ஏறுறோம்னு சொல்லிட்டு விழுந்து பிளட்லாம் வந்தது. அவர் ஒரு வீர சாகசமாக பண்ணார். அந்த டைமில் வீடியோ எடுக்கல. அப்போ மட்டும் சேனல் இருந்தது எங்கள் சித்தப்பாவுக்கு தான் அங்கே லைக்கே. அதை போட்டாங்க பாரு கைலாசநாதர். இங்கே ஒரு மசூதி மாதிரி ஒன்று இருக்கும். அது பேருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட கிடைக்கும் மஸ்ஜிதே ரஹ்மானியா பாண்டிச்சேரி கிராமம். தான் வந்து கைலாசநாதர் கோயில் போகிற வழி இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே
பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த வழிக்கு போயிட்டு கோயிலுக்கு போய் ரீச் ஆகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேப்பஞ்சேரி போச்சுப்பா. இதான் கைலாசநாதர் போகிற என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைச்சேன். கொடுத்த ப்ரொசீஜரை மீறிடுங்க. நான் என்னை மன்னிச்சிருங்க. இந்த கவின் வேற என்ன பண்றான், என்ன வீடியோ எடுக்க விடாம அவன் என்ட்ரி கொடுக்குறான். வாங்க, நல்லா தான் இருக்கு இடம் பார்க்கறதுக்கு. கன்ஃபார்ம் நீங்க கல்பாக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. எனக்கு வழி தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறேன். அதனால தான் கம்மி இருக்கேன். இப்படிதான் போவோம் அந்த கோயில். கோவிலுக்கு வந்துட்டோம். ஒரே டைம் தான் வந்துட்டோம். இதான் செகண்ட் டைம். கோவில் இது கடையை காணோம். தீக்ஷியோட கவியோடைய மைண்ட்ல கடையை காணோம், கோவில் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி வழியெல்லாம் கண்டுபிடிச்சி கைலாசநாதர் கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதான் கோவில். அந்த ரிவருக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரிவரும் இதுதான். அதுக்கப்புறம் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் நீங்கள் கல்பாக்கம் வந்தீங்கன்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க. இருக்குது மழை. நேற்று நைட்டு வந்து அதிகமாக இங்கெல்லாம் நேற்று நைட்டு செம்ம மழை. ஸோ அதனால் பார்க்கறதுக்கு ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குது. எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் நினைக்கிறோம். வீடியோவில் நாங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். எப்பவுமே என் ஃபேமிலி ஃபஸ்ட்டு எங்கே போகாமல் இருந்தால் கோவில் கோவில் கோவில். இந்த பீச்சு பார்க்கலாம் எதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க? அப்போ அதெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் ஜோடி ஜோடியாக வரவங்களுக்கு சிங்கிள்ஸ் கிடையாது. கல்யாணம் பண்ணி ஜோடி ஜோடியாக தான் நாங்கள் இருக்கிறாங்க. எங்களை தான் அனுப்பல, நீங்களாவது போங்க. கோவில் குளமாக சுற்றி இருக்கிறீங்க.
தான். நான் சொன்ன மாதிரி அந்த மசூதிக்கு ஆப்போசிட்டில் ரோடு வரும். உள்ளே வந்தீங்கன்னா அந்த போர்டே போட்டிருக்கும், கைலாசநாதர் கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு, ஏரோ மார்க் எல்லாமே கரெக்டாக போட்டிருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே கோவில் வந்துடலாம். கோவில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ரெஷரில் இருக்கோம், நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பீஸ்ஃபுல்லான மைண்டோட தான் நம்ம உள்ளே வருவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் வந்து ரொம்ப அமைதியாக பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக அப்படி இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் கன்ஃபார்ம் கல்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா கைலாசநாதர் கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்துட்டு போனேன் எப்படின்னா அந்த பங்குனி உத்திரத்தப்ப வந்து ரொம்ப சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்காங்க. நான் ஒரு 22-23 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் நான் வந்ததில்லை. கன்ஃபார்ம் நெக்ஸ்ட்டு பங்குனி உத்திரத்துக்கு வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்களும் வாங்க, நம்ம பார்க்கலாம். திருக்கல்யாணம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து சாமியை வெளில கொண்டு போக மாட்டாங்களாம். சாமியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலங்காரம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி மண்டபத்துக்குள்ளேயே வச்சு அதனுடைய வழிபாட்டெலாம் அங்கேயே முடிச்சிருவாங்களாம். தூக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இங்கே இருந்த குருக்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம், இல்லை சாமியை தூக்க முடியாது, அங்கேயே தான் இருக்கும், அந்த கோவிலை சுற்றி நாங்கள் வச்சுருவோம், வெளியே ஊர்வலம்லாம் கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் சாமியை வந்து ஊர்வலம்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்களுடைய குறைகள்லாம் வந்து சாமி நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து சாமியை வந்து கொண்டு போவாங்க. ஆனால் இந்த சாமியோட என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து சாமியை பார்த்துக்கணும், நம்ம குறைங்க நம்ம நிறைகள் எல்லாம் வந்து நம்ம தான் சாமிகிட்ட குறையணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் நாங்களும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் வெளில போகிறோம். நீங்களும் கன்ஃபார்ம் வந்து இந்த பீஸ்ஃபுல்லோட மைண்டை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.